வீட்லேயே ரொம்ப ஈஸியாக மிக்சர் செய்யலாங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற கார்ன் வத்தல். இது தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட கருவேப்பிலை, ஒரு 1/2 பல் பூண்டு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு வேர்க்கடலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் முதல்ல பூண்டை அதில் ஃப்ரை பண்ணுவோம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். 50% குக் ஆகிற டைமில் பொட்டுக்கடலையும் இதனோடய சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எண்ணெய் நிறையா இருந்தால் மட்டும்தான் கார்ன் வத்தலை அதிகமாக சேர்த்து ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் கொஞ்சமாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் நல்லா அகலமாக பிரிஞ்சு வரும். வத்தலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கார்ன் வத்தல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு தரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.